நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் விஜயராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 325வது வீடியோ. இந்த வீடியோவில் அக்ஷர சக்தி பீடமான 33வது பீடத்தை பார்க்க போகிறோம். சமஸ்கிருதத்தில் 17வது மெய்யெழுத்து தா. இந்த எழுத்துக்கு உரிய அம்மனின் திருநாமம் சான்வி தேவி அல்லது நீலகண்டா சரஸ்வதி தேவி. சித்த சாப்பிட்றது என்ன சொல்கிறதுன்னா, பஞ்சபக்திரா ஷிதாதாக்கியா நீலகண்டா சரஸ்வதி ஷாரிகாம் டமரும் தத்தே உஷாரூடா வராபயோ. நீலகண்டா சரஸ்வதி தேவி 5 முகங்களுடன் அருகம்புல், தர்பை, உடுக்கை, வராபய முத்திரையை கொண்டு 4 கரங்களுடன் ரிஷப வாகனத்தில் இருக்கா அப்படி சொல்கிறது. தகாரோ தேவதேவிக்கு குஷ்டோ தண்டி சகிர்த்தித என்று மந்த்ராபிதான்னு சொல்கிறது. அதாவது, ஹே தேவதேவேஷி, தகார தேவி சைவத்தில் நஞ்சுண்ட ஈஸ்வரனாகவும் சண்டீசனாகவும் வைணவத்தில் கிருஷ்ணனாகவும் போற்றப்படுகிறாள். தகார பிறந்த இடம் எதுனா நம்ம நாட்டில் உஜ்ஜைன், அதான் அவந்தி தேவசம் சொல்லப்படுறது. இங்குதான் சத்தி தேவியின் இடது முழங்கால் விழுந்தது என்றும் இந்த தலத்தில் கவச மந்திரங்கள் சுற்றி அளிக்கும். இப்போ எத்தனையோ கவசம் சொல்கிறோம் இல்லையா? புவனேஸ்வரி கவசம் இருக்குது, காளி கவசம் இருக்குது, தாரா கவசம் இருக்குது. எல்லா மந்திரங்களும் சித்தி அளிக்க சொல்லப்படுறது. மகாசக்தி பீடம் உள்ளது உஜ்ஜயினில் என்று எல்லா நூல்களும் ஆதாரமாக சொல்கிறது. அதில் நோ டிஸ்பியூட் வந்துட்டு. நான் அன்னையின் அங்கத்தை குறிப்பிடும் போது மேரு தந்திரம் அது இடது முழங்கால் சொல்கிறது. மற்ற நூல்கள் இடது முழங்கைன்றது. முழங்கைய ஒரு பார்ட் ஆஃப் த பாடி விழுந்துட்டு வச்சுக்கலாம். சத்தி தேவியின் எந்த அங்கமாக இருந்தால் என்ன? எல்லா பவித்திரமான அபயங்கள் அன்னையின் ஏதோ ஒரு உறுப்பின் பிரதிபங்கமாக விளங்கும். அந்த திருவுருவை தரிசிக்கவும் அந்த அருந்தலத்தை பற்றி அறிய முற்படுகிறோம். இதிகாச இந்தியவரை மகாகாளேஸ்வரர் என்ற நாமம் கொண்ட ஜோதிர்லிங்க தலமாக போற்றப்படும் உஜ்ஜைன் மறுபெயர்கள் அவந்திகா, கனகசிங்கா, குமுதவதி, குசஸ்தலி, பத்மாவதி, பிரத்யேகல்பா, போகவதி, கிரண்யபதி என்பதாகும். மகாபாரதம், ராமாயணம் மற்றும் புராணங்கள், பௌத்த ஜெயின நூல்கள்லாம் உஜ்ஜயினை பற்றி புகழ்கின்றது. ரகுவம்சம், மேக சந்தேசம், காதம்பரி, மிருச்சகடிகம், கதா சரித்திர சாகர், சிவலீலாமிருதம் போன்ற பல நூல்கள் இந்த ஸ்தலத்தை பற்றி உயர்வ வசதியாக சொல்கிறது. பாணப்பட்டரின் கவிதைகளில் காணப்படும் உஜ்ஜயினி நகருக்கு வர்ணனைக்கு ஈடு இடையே இல்லை. சிலப்பதிகாரம், யசோதர காவியம், பெருங்கதை போன்ற அருந்தமிழ் நூல்களும் சொல்கிறது. நர்மதைக்கு வடக்கில் பேரரசு அமைந்திருந்த விக்ரமாதித்தனும் தெற்கில் பேரரசு நிறுவிய சாலிவாகனனும், அதாவது நர்மதையினுடைய ஒரு எண்டில் தெற்கில் வடக்கில் விக்ரமாதித்தன் ஆண்டான், அதான் அந்த உஜ்ஜயினிலாம். தெற்கில் சாலிவாகனன். 2 பேருமே அந்தங்க இடத்த பிறந்திருக்கார். காளிதாசன், தண்டி, பௌபூதி, பத்ருஹரி, வரருசி என்ற புகழ்பெற்ற மகாகவிகள் வாழ்ந்த இடமும் உஜ்ஜயினியே. அவந்தி நாட்டில் விக்ரமாதித்தன் சிறப்பாக ஆட்சி செய்த காலத்தில் தலைநகரா உஜ்ஜயினியின் கீர்த்தி குண்டிலற்ற விளக்காக பிரகாசித்தது. நவரத்னங்கள் எனப்படப்பட்ட 9 மேதைகள் அவனுடைய அரசபையில் இருந்தார். தன்வந்திரி, ஷணபகர், அமரசிம்மர், சங்கு, வேதாளபட்டர், கடகர்பர், காளிதாசர், வராகமிகரர், வரருசி ஆகியோர் விக்ரமாதித்தன் அரசவையை அலங்கரித்தனர். இவர் தங்களை படைப்புகளை உஜ்ஜயினி நகரத்தை அவ்வளோ வசதியாக சொல்லியிருக்காங்கலாம். இவர் வராகமிகரே உஜ்ஜயினியில் நீலகாண்டம் வாழ்ந்தவர். 95 வயசு வரைக்கும் இருந்தார் அவர் வராகமிகர். அது அப்புறமா இறந்து படுறார். அவர் வராகமிகரை சொல்லும்போது அவர் விக்ரமாதித்தன் முன்னாடியே இருந்திருக்கார். அவர் என் மாமனார் அடிக்கடி சொல்லுவார். டிஆர் குலத்திங்கர்ன்ற அவர் பெரிய ஜோதிட விற்பனர். பிவி ராமனுடைய புத்தகத்தில் மாதம் எங்கள் மாமனார் ஆர்டிகல் வரும். அந்த காலத்தில் தோபியாச தாத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஆர்டிகல் நிறைய எழுதினார். ஹூ ப்ரெடிக்டட் மை லைஃப். கிட்டத்தட்ட 40 பேஜ் புக் வேணால் நீளவாக்கில் பெரிய இதில் டைப் அடித்து வச்சுருந்தார். ரொம்ப நாள் கழித்து தொலைஞ்சு போய் திருப்பி கிடச்சது இருக்குது. அவர் சொல்லுவார், வராகமிகர் இருக்கும்போது, ஏன்னா வராகமிகர் சொல்கிறார், இந்த
விக்ரமாதித்தனை சொல்ல இன்னும் ராஜாவை உன் பிள்ளை வந்து காட்டு பண்ணியால் இறந்து போடுவான்றார். அது எப்படி சொல்லிட்டு பிள்ளைய அந்த அந்த பர்டிகுலர் டேட் வரும்போது உப்பரிகையில் மேலே தனியாக ரூம் கட்டி வளர்க்குறான். எல்லா இந்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அவர் சொன்ன வராகமிகிற சொன்ன அந்த நாள் வருது. அன்றைக்கி புயல்லாம் அடிக்கிறது. பையனை போய் அப்பா பார்த்துட்டு விட்டார். ராத்திரி ஷாப் தூங்கி இருக்கான் பையன். சரி வந்துட்டார். காத்தாலும் ஜெயிலே ரக்ஷன் சொல்கிறார் வராகமிகிற, எங்கே என் பையன் உயிரோடு தான் இருக்கான், போய் பாருங்கன்றார். பார்த்தா அவனுடைய வெற்றி கம்பம், அதாவது ராஜாக்கெல்லாம் ஒரு ஸ்தம்பம் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கலசம் மாட்டம் காட்டுப்பன்னியோட கொம்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கலசம் இருக்குது. அந்த அந்த சம்பத்தினுடைய இது கொடிக்கம்மா, அது அப்படியே விழுந்து பால்கனி வழியாக அவன் மாரில் குதி கிடக்கு. அவன் ரத்த வெள்ளத்தை பையன் செத்து கிடக்காங்க. அப்புறமா தான் கெட்ஸ் நேம் அஸ் வராகமிகிரர். வராகத்துக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ப்ரெடிக்ஷனை சொன்னார், காட்டு பண்ணியால் செத்து போவாங்க பிள்ளைன்னார். கரெக்டாக அதெல்லாம் செத்து போனான் அப்படிங்க. அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவாலாம் இருந்திருக்கா நம்ம தேசத்தில். ஏன்னா இந்த கண்ணு தெரியாமல் லங்கா போட்டு கொண்டு போடுறான். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளை அக்யூரேட்லி தி ப்ரெடிக்டட். இந்த பரருசி பத்ருஹரி இவெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். அதாவது பதஞ்சலி வியாக்கரபாத தென்னாடு வரும்போது சிதம்பரத்தில் நடராஜ தரிசனம் ஆன பிறகு பதஞ்சலி அங்கே தங்கிடுறார். வியாக்கரபாதக்கெல்லாம் போயிடுறாரு. அப்போ எல்லாருக்கும் 1000 மாணாக்கருக்கு இந்த வேத அந்த பாஷ்யத்தை சொல்லித்தரார். நோ ஒன் ஷுட் ஓப்பன் த ஸ்க்ரீன்றார். நடுவில் எழுந்து போனால் பிரம்மராட்சசனாக மாறிடுவான்றார். அதில் ஒரு பையன் பாத்ரூம் வருது யாருக்கு சொல்லாமல் அவன் எழுந்து போயிட்டான். 999 பீப்புளாக இருந்தார். ஒரு பையன் என்ன உள்ளே இப்படி 1000 பேர்கிட்ட தனித்தனியாக பேசுகிறார். அவர் ஆதிசேஷன் உட்காந்துருக்கார் பதஞ்சலிக்கு பதிலாக. அந்த வெப்பமானது அனல் காட்டுப்பட்டு எல்லாமே செத்து போடுறான். அவரை வருத்தப்படுறார் பதஞ்சலி, இறைவா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அப்புறமா அந்த பாத்ரூம் போன பையன் லேட்டாக வரான். எங்கடா போன மாதிரியா? ஆனால் போன பையன் மஃபான பையன், இன்டெலிஜென்ட் பையன் கிடையாது. சரி, தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மண்டையில் எல்லாத்தையும் புகுத்திடுறாரு. இதுதான் நான் சொன்ன சாபந்தான். நீ வந்து பிரம்மராட்சசன் ஆகிடுவேன். நீ நர்மத நதிக்கு போய் ஆரம்பத்தில் உட்காந்துன்ற ஒரு பதம் சொல்கிறார். இந்த பதத்தை கரெக்டாக சொல்லு வச்சிரு, எல்லாம் மாற்றி சொல்வாலும் அடி சாப்பிட்றது. பதஞ்சலி என்ன பண்ணுறார், இது போன பையன் கௌட தேச பையன். ஸோ அவன் தான் பிரம்மராட்சசனை மாறி இருக்கான். பதஞ்சலி தேவப்பிரியான்னு ஒரு இதுவான மாதிரி காஷ்மீரில் பிறந்து அழகான வாலிபனாக அது வழியாக வரான். அவனை கேட்கும்போது கரெக்டாக சொல்கிறானே முந்தின ஜென்ம தொடர்பு சரின்னு சொல்லிட்டு அவனை அடித்து சாப்பிடாம மரத்து மேலே ஏற சொல்லி இது ஸ்டிச்சிங் கேம் அவன் எழுதிக்கிறான் ஓலையில், இதை இலையில் அரச இலையிலலாம் எழுதி மூட்டை கட்டி கீழே போடுறான். எப்படி எழுதுறான்னா தொடையில் ஓட்டை போட்டு அது ரத்தத்துலேயே எழுதுறான். பெரிய மூட்டை ஆடு பாதி சாப்பிட்றது கீழே அந்த இலையை. இவர் போயிடுறார், சாப நிவர்த்தி ஆகி அவர் போயிட்டார் கௌட தேசத்தவர். இவர் வந்து இந்த தேவப்பிரியன்றவன் அப்படியே வரான், உஜ்ஜயினி தெரு வழியாக வரான். ஒரு வீடு காலியாக இருக்குது. பார்த்தா அந்த வீடு அப்படியே மயங்கி விழுந்துடும். அந்த வீட்டு திண்ணையில் அது வைஷ்யனுடைய வீடு. அவன் பொண்ணு வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சுங்க, முடியவே முடியல, ஒரு ட்ரீட்மெண்ட் முடியல, கையில் காசு இல்லை, ஹாஸ்பிட்டல் சேர்க்க முடியாதுன்னா அந்த காலத்து ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கா. தயிர் சாதத்தை நல்லா பிசைஞ்சு, அதாவது தயிர் முதக்கணும். அதில் அது அப்படியே வயிற்றில் பத்து போடுறாங்க. இந்த மயிர்கால் வழியாக 3 நாள் பத்து போட்டு அவனுக்கு கெட்ஸ் எனர்ஜி. அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டு போகிற ஏழுன்றான். நீ யாரும் தெரியாதுன்றான். இல்லை, நான் தான் அவனை காப்பாற்றி நான் பொண்டாட்டியாட்ட உனக்கு பண்ணியிருக்கேன், உனக்கு போய் மூத்திரம்லாம் வாரி விட்டிருக்கேன்றான். நோ 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 ஐ பிராமின் காஷ்மீரி பண்டிட்ன்றான். இந்த கேஸ் ஃபைல் பண்ணுற ராஜாவுக்கு போகிறது கேஸு. ராஜா இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பையன், இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். ஸோ தான் பொண்ணை கொடுக்குறேன்றான், மந்திரி தான் பொண்ணை கொடுக்குறேன்றான். ஸோ மீடியேட்டராக இருக்கிற இந்த பிராமணன் பொண்ணை தரார், வைஷ்யம் பொண்ணு தரான், 4ஆம் வருடத்து. அப்போ என்ன கேட்குறா ராஜாக்கள்லாம், 4-5 பொண்ணு பண்ணிக்கலாமன்னா இந்த 4ஆம் வருடத்துலேருந்து அது சூத்திர ஜாதியில் ஒரு பொண்ணை பண்ணிட்டா இதை 3 பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குன்றார். ஸோ அதுக்காக அவர் பண்ணிக்கிறார். அது மாதிரி ராஜா பொண்ணை பண்ணின்றதுனால ஒரு பையன் தான் விக்ரமாதித்தன்.
மந்திரி பொண்ணுக்கு பிறகு தான் பட்டி பட்டி விக்ரமாதித்தன் வரருசின்னு வருது. இவாள விக்ரமாதித்த சபையிலே இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தா அது யாரும் பிரதர்ஸ், 4 பேர் பிரதர்ஸ் அவலாம். இந்த மாதிரி இந்த கதை போகுது. இது எங்கே மகாபிரிவர் தெய்வத்தின் குரலை சொல்லியிருக்காரு. அது படித்ததுனால நான் ஜஸ்ட் ரைட் பண்ணுறேங்க. உஜ்ஜயினி நகர் கட்டாயம் பார்க்கணும். அந்த மாளிகை கூட கோபுரம்னா மதுரையில் சொல்லுவான், இந்த வேலை ஆட்சி கைடெல்லாம் அங்கே தான் பார்க்கணும். என்ன அழகாக இருக்கும் பில்டிங் எல்லாம். அதே இது வந்து விக்ரமாதித்தன் வழிபட்ட காளி ஊருக்கு வெளியில் இருக்குது. மண்கோட்டையெல்லாம் இருக்குது, ஒரே புழுதி மண்ணாக இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு பழமையான இது, இந்த விட்டாலாச்சாரியா சினிமாவில் இருக்கிற மாதிரி காளி கோவில் இருக்குங்க. பெரிய அல்செக்ஷன் டாக் இருக்கும், 2 சைடில் மண்டபம் இருக்கும். காளியோட முகம் ஒரு பெரிய சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு அகலமாக இருக்கும். முகம்தான் இருக்கும் ஆரஞ்சு கலரில், கண் பெருசு பெருசாக இருக்கும், நத்து பெருசாக போட்டிருப்பா, பற்கள் 32 பற்கள் இருக்கும். அதுக்கு முக்காடு போட்டு வச்சிருப்பா காளி, அங்கே பார்க்கலாம். சரி, இந்த சக்தி பீடம் எது கேட்டால் அந்த காளியானா அது இல்லை. சரி, கம்மிங் டு மகாகாளேஸ்வரர். மகாகாளேஸ்வரர் மிக தொன்மையானது. நம்மளாம் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் சிவனுக்கு. கருவறைக்கு பின்னாடி வர சொல்லுவார். அது காலையில் அபிஷேகம் அப்படின்னா அன்னைக்கு ப்ரீவியஸ் டே யார் இறந்துப்பட்டு அந்த சுடுகாட்டில் எரிஞ்ச பணத்தினுடைய சாம்பல் எடுத்துன்னு வருவா மேலத்தாளத்தோட. அது ஒரு துணியில் லேடிஸ் எல்லாம் வெளில வச்சுருவா, ஜம் ஜம்னு குத்துவா, அப்படி பவுடர். அதுதான் பஸ்ம இதுன்னு பேர், பஸ்மத்தில் அபிஷேகம். அதுக்கப்புறம் அந்த பால் அபிஷேகம் பண்ணி அப்புறம் வந்து மீசையெல்லாம் வச்சு அது டெக்கரேட் பண்ணுவாள். ஸோ அப்போல்லாம் போய் பார்க்கலாம், நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு மகாகாலர். இந்த மகாகாலர் வெளியில் வந்தால் பக்கத்துலேயே இருக்குது ஹர்சித்தி மந்தர்னு ஒன்று இருக்குது, அது அழகாக இருக்கும். அங்கேயே மூஞ்சி முகம்தான். அவள் தான் இதுன்ற இந்த தேவின்ற நம்பாள், அவள் தான் காளி ஸ்வரூபந்தான் எல்லாமே. அங்கே என்னென்னா இந்த 64 கோடி யோகினி கணங்கள் மிச்சது அதெல்லாம் மேலே அதில் இருக்கும், விதானத்தில். கட்டாயம் பார்க்க வேண்டியது. தலைச்சிறப்பு, ஆலயங்கள், தீர்த்தங்கள், சரித்திரம், தலைநகரெல்லாம் வந்து சிறஞ்ச விளங்கு உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்தில் தலைநகர் போபாலிலிருந்து 187 கிலோமீட்டர். நான் வந்து இதுலேருந்து போவேன், இண்டூர்லேருந்து போயிருந்தேன் நான். இவ்வாறு ஒரு மாவட்ட தலைநகர் விளங்கு உஜ்ஜயினி அடைய சென்னையிலிருந்து ரயில் போக்குவரத்தும் போபாலிருந்து பேருந்து வசதியும் இருக்கிறது. அங்கே எங்கே கும்பகோணம் சொல்கிற மாதிரி தான். கும்பேஸ்வர் எப்படி வந்தார்னா ஒரு குடத்தில் வந்தார், எல்லா உயிர்களும் இது அந்த விந்துகள்லாம் அது போட்டிருக்கு, அது வந்து இங்கே ஒதுங்கித்துன்னு சொல்லுவாள். அதே மாதிரி உஜ்ஜயின் மகாகாளேஸ்வரர் இதில் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய அந்த விதையெல்லாம் அதில் சொல்லப்படுறது. மகதநாத் மன்னன் பிந்துசாரனுடைய பிரதிநிதியாக அவர் புதல்வன் அசோகன் உஜ்ஜயின் இருந்தபோது போபாலை அடுத்துள்ள பில்சா என்ற இடத்தில் பேஸ் நகரத்து படுகிற மகளான விதிஷா தேவி, இதை நோட் பண்ணணும் எல்லாருமே. அதை அசோகனுடைய பொண்டாட்டி பேர் விதிஷா. அசோக சக்கரவர்த்தி மரங்களை நட்டார், இது விட்டார், குளங்கள் வெட்டினார், அதெல்லாம் சும்மா புருடா சொல்கிறது. ஆனால் அவன் பண்ண அக்கிரமம் கிடையவே. அவ்வளோ பேர் கலிங்கத்து போரில் நிறைய சாவடிச்சிட்டான். இந்த விதிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள் சமண மதத்தை சேர்ந்தவன். அவள் தான் அசோகனை மாற்றி இது மாதிரி சண்டை போடுறது வச்சா பாவங்கள்லாம் எடுத்து பாருன்னு சொல்லி கொஞ்சமாக ஆற்றுக்கார ஒரு பெண் நினச்சா வீட்டையே மாற்றலாம். அந்த விதிஷான்றவ அவள் மாற்றி அந்த அசோகனுடைய போல சங்கமித்திரை ஒருவாளை லங்கைக்கு போனால பசங்களெல்லாம் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவள் தடுத்தா. அவள் தான் அவளை நினைவு கூறுறாங்க. அசோகனுடன் போதித்த பௌத்த மத கொள்கைகள் கலிங்கனுடைய பேரழிக்கு பின் அவர் கல்மனதை அப்படியே கரைத்து விட்டது. இதுதான் உண்மை. ஸ்ரீலங்காவில் புத்த மதத்துக்கு வித்திட்ட அசோகன் மகன் விக்ரமனும் மகள் சங்கமித்திரையும் உஜ்ஜயினியில் தான் பிறந்தாவர். 1200 சதுர மைல் கொண்ட அவந்தி நாட்டில் 600 சதுர மைல் உஜ்ஜயினாக இருக்குது. அவந்தி நாடுன்னு 1200, அது 600 சதுர மைல் உஜ்ஜயினை. கட்டாயம் பார்த்து ரசிக்கணும். உஜ்ஜயினெலாம் பார்க்க நம்ம வந்து எங்கெங்கேயோ போகிறோம். யூரோப்பெல்லாம் ஒரு புண்ணாக்கு இல்லைங்கள்ல, சமுத்திரம் தான் இருக்குது.
இதெல்லாம் இருக்குது, இந்த ஃபேஷன் இதெல்லாம் இருக்குது. தவிர பாரத கலாச்சாரம் மிக வசதியானது. இதை பற்றி தெரியாமல் எங்கெங்கேயோ போய் பிரயோஜனமே கிடையாது. எனக்கு டிராஃபிக் வந்து ரொம்ப சாகருக்கு நன்றியாக இருப்பாங்க. அதன் மூலமாக இந்த டீலர் விசிட்டு, குவாலிட்டி செக்டர் இதுக்கு போகிறது, வெண்டார் விசிட் போகும்போதெல்லாம் ஐ ஏபிள் டு விசிட் திஸ் பிளேசஸ். ப்ளீஸ் மேக் இட் எ ப்ராக்டிஸ். ஏதோ ஊருக்கு போனால் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கிடைக்கும். பீங்க சனாதன தர்மா ஃபாலோயராக இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு போனால் பக்கத்தில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும். அதில் தங்குற லாட்ஜுக்காரங்கலாம் சொல்லுவாங்க, அதில் மட்டும் டிசைட் பண்ணிக்கலாம். இது இருந்தாலும் விக்ரமாதித்தியன் காலத்திலும் அதன் பின் தார் நகரில் இருந்த அவந்தி நாட்டை போஜன் அவன் மகன் உதயாதித்தன் காலத்திலும் உஜ்ஜயினில் பெருங்கோவிலாக மகாகாளேஸ்வரர் வழங்கியது. அது அவ்வளோ அழிவு எல்லாம் பார்க்கல. அது நல்லா தான் இருக்குது கோவில், ஆதி காலத்து கோவில் பார்க்கணும். அங்கிருந்த ஆளுயர் விக்ரமாதித்ய சிலையும் தங்கத்தால் பார்க்கப்பட்டு நவரத்தின நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்களை கவர்ந்தது. அந்த பீரியடில் பண்ணியிருக்கா. விக்ரமாதித்தனை சாமியானவை கும்பிட்டுருக்கா வேணாம். ஆனால் அதே விக்ரமாதித்தனை அவன் ரொம்ப அளவு கடந்து பண்ணும்போது அவனை அடிக்கிறதுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தான் சாலிவாகனன். விக்ரமாதித்தனை வடத்து உஜ்ஜயினுடைய வடக்கு பகுதியில் பிறந்தவன். இவன் தெற்கு பகுதியில் பிறந்தவன். இவன் குயவனோட பையன் அப்படிதான் சொல்லப்படுது நமக்கு. விக்ரமாதித்தன் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதையில் பச்சை அவன் பொம்மையெல்லாம் பண்ணிச்சுப்பானான். யானை குதிரை அதுக்கெல்லாம் உயிர் வந்துடுதுன்னு சொல்லுவாள். எங்கள் அம்மா சொன்ன கதை அவ பாட்டு தெரியாது. அவன் மேடு வார் அகேன்ஸ்ட் விக்ரமாதித்தன் அண்ட் ஒன். அதான் சாலிவாகனன். சாலிவாகன சகாப்தம் எப்படி வந்ததுன்னா ஹீ ஒன் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் போய் காளி உபாசகன் அதெல்லாம் கரெக்டு. அவளுக்கும் யானைக்கு அடிச்சிருக்கும் நம்ம அடிச்சாச்சு. இது தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் உஜ்ஜயின் போகிறவ ஊரை பார்க்கணும். முதல்ல 2 காளி கோவில் பார்க்கணும். மகாகாளேஸ்வரர் பைரவர் கோவில் ஊருக்கு வெளியில் இருக்குது, அங்கே பார்க்கணும். அங்கே ரம்மு பிஸ்கெல்லாம் வைப்பான், நிறைய நாய் இருக்கும். நம்ம ரம்பாட்டெலாம் வாங்கி தரணும் அவனுக்கு பூஜாரிக்கு. ஆனால் அப்படியே வாயில் விடுறான். மூஞ்சியில் வெள்ளி பெரிய முகம் இருக்குது, வெள்ளியில் இருக்குது, வாய் திறந்த மாதிரி இருக்கும். அது எங்கே குடிக்கிறதுன்னு தெரியல. அது வேறு வழியாக சக்கடை வழியாக போகுது, அதுவும் தெரியாது. எல்லாம் முடிக்கிடும். அது நான் கூட வாங்கி கொடுத்தேன். அதான் இங்கே பிரசாதன்ற என்ன செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிற ஊர் இது. நான் பார்த்த ஊர்களில் இண்டோர் ஓங்காரேஸ்வரர் கூட அவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. கொஞ்சம் பயம் வந்துடுது மனசுக்கு. பட் உஜ்ஜயின்லாம் பயம் வராது. சின்ன சின்ன நார்த் ஈஸ்ட் இந்தியா போகும்போது என்ன பார்த்தோன்னா புத்த மத குழந்தைகள்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆப்பிள் மாதிரியே இருக்குது ஃபேஸு. ஒரு மெரூன் கலர் அங்கி போட்டிருக்கு. எல்லாம் ஒரு பாத்திரம் மரத்தில் வச்சுட்ருக்கு. இந்த மடாலயத்துக்கு போகிறது குழந்தைகள் 100 குழந்தை அப்படியே அதை அச்சு எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உஜ்ஜயினில் அந்தன சிறுவர்கள் வேதம் சொல்லிகிட்டே போகிற குடிமீச்சல் இருக்கு, கடுக்கன் போட்டுருக்கு, பஞ்சக சக்கட்டி இருக்குது. 5 வயசில் 100 குழந்தைகள் மந்திரம் சொல்லிட்டு போகிறது. அது ஆச்சரியம் தான். அதாவது சின்ன வயசில் ட்ரெயினப் பண்ணுறா அவ. அந்த உஜ்ஜயினில் கட்டாயம் பண்ணுவேன். இந்த தேவியை சொல்லும்போது இந்த தேவின்னு சொல்லிருக்கு இல்லையா, அது இந்த தகார தேவி 5 திருமுகங்கள், 4 கைகள், ஒரு கையில் டமருகம், இன்னொரு கையில் தர்பையும் அருகும் போல வச்சுருக்கா. அப்புறமா மரம் அபயம். இது ரிஷபவாகனில் உட்காந்துருக்காரு இருக்குது. இது அம்பாஜி கோவில் இருக்குது. 33வது சன்னதியில் யூ கேன் சீ இன் அம்பாஜி கோவில். இப்படி சொல்லியிருக்கு. கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாக ஜோதிர்லிங்கத்துக்காக சொல்ல உஜ்ஜயின் பார்க்கணும். பழம்பெருமை நகரம். அது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. கட்டாயம் ஹரசக்தி அம்மன் கோவில் அழகாக இருக்குது. இங்கே என்னென்ன ஹரசக்தி அம்மன் சொல்லும்போது அம்பாள் காளி ஒரு கொண்டு உக்கிரமாக தாக்கியதால் சண்டாவாகவும் பிரசண்டாகவும் உடனே மடிந்தன. அதாவது அம்பாளினால் இவ 2 பேரும் பிரசண்டாவும் சண்டாவும் மடிந்தனர். ஈசனின் சித்தப்படி தேவி போர்க்கோலம் கொண்டு வெற்றி பெற்றார். அந்த காளி உருவம் ஹரசக்தி என்ற நாமம் தாங்கி உஜ்ஜயினில் குடிகொண்டு விட்டாள்.
என்று சொல்கின்றனர். நவதுர்க்கைகளை உறுத்தி இவர் போற்றப்படுகிறாள். சித்திதாத்திரியின் பேர். மற்ற 8 துர்க்கைகள் சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகான், ஈசித்துவம், வசித்துவம் 8 சித்திகளை அரச இந்த விக்ரமாதித்ய மகாராஜா அடைஞ்சான். எப்படின்னா இந்த காளியனுடைய அனுகிரகம் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அரசித்தி ஆலயத்தில் தான் அவன் நிறையா வரம் கடிச்சு சொல்லப்படுகிறது. ராஜா விக்ரமாதித்தன் தன் கழுத்தை 11 முறை துண்டித்து பழைய வெட்டிராமன் சினிமாவில் பார்க்கலாம், தெலுங்குல இது. அம்மனுக்கு அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறான். அன்னையின் அருட்பார்வையால் 11 முறையையும் அவன் சிரம் ஒட்டி கொண்டது. ஹரசித்தி அம்மன் மிகவும் சக்திவாய்ந்த தேவி. இவளை ராஜா விக்ரமாதித்தன் குலதெய்வம் சொல்லியிருக்கு. இது மகாகாலன் பக்கத்திலே இருக்குது, அடுத்த பில்டிங். இந்த ஆலயத்தின் முன் பிரகாரத்தில் நிலவரையில் வைக்கப்பட்டுள்ள 3 சக்தி உருவங்களை மேலிருந்தான் தரிசிக்க முடியும். ஆனால் அங்கே பக்தர்களை அனுபவிக்கவில்லை. மருகல் உறவாய் மாகாளத்தோ சடையனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், தருவாய் சிவகதி நீ உஜ்ஜயினி காலர் என்று அப்பராலும் பாட்டி துடிக்கப்பட்ட மகாகாளேஸ்வரியும், உஜ்ஜயினி நித்திய கல்யாணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று பாரதியால் போற்றப்பட்ட சித்தியான மங்கள சண்டிகா. இதுதான் அந்த ஹரசித்தியா மங்கள சண்டிகா சொல்கிறார். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.